வணக்கம் நண்பர்களே. அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். கடந்த 2 பதிவுகளில் இந்த 8ஆம் பாவத்தின் அதிபதியினுடைய உண்மையான அர்த்தத்தையும், அவர் 1 முதல் 8ஆம் பாவங்கள் வரை அவர் இருந்தாருன்னா என்னென்ன மாதிரியான பொது பலன்கள் ஏற்படலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கொண்டு 8ஆம் அதிபதி 9, 10, 11 மற்றும் 12ஆம் பாவங்களில் இருந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு பார்க்கலாம். இந்த 2 பகுதிகளை விட இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன 9, 10, 11, 12 ஆகிய பாவங்கள் ஒருத்தருடைய அதிர்ஷ்டம், தொழில், வருமானம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியினுடைய முடிவு, அந்த முடிவு எப்படி இருக்கும், வாழ்க்கையினுடைய இறுதி நோக்கம், இதை பற்றியெல்லாம் ஒரு கவனம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 8ஆம் அதிபதி இந்த 4 பாவங்களில் இருந்தாருன்னா இந்த காரகத்துவங்கள், அதாவது அதிர்ஷ்டம், தொழில், வருமானம், ஆன்மீகம், வாழ்க்கையினுடைய இறுதி நோக்கம், இந்த காரகத்துவங்களில் என்ன வந்து ஒரு பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக 8ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் பாவம் அப்படின்னா பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குருவின் அருள், குரு கடாட்சம், ஒருவருக்கு குரு கிடைத்தல், குருவின் அருள் கிடைத்தல், தர்மம் செய்தல், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் உயர்கல்வி மற்றும் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே வந்து 9ஆம் இடத்தினுடைய தன்மையை பொறுத்து அமையும். இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இவற்றில் இந்த பாவத்துல வந்து 8ஆம் அதிபதி போய் அமர்ந்தார் அப்படின்னா, பாசிட்டிவா அமைஞ்சார் அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடைக்கும். சில பேர் புலம்புவாங்க, எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா, இது அந்த 8ஆம் அதிபதி செய்யக்கூடிய லீலைகள் தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப வேலை தேடிட்டே இருக்காரு, வேலை கிடைக்கல அப்படின்னா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா, ஒரு மென்டார், ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிற மூலியமா திடீர்னு ஒரு வேலைக்கு நேர்காணலுக்கு போவார். டக்குன்னு வேலை கிடைச்சிடும், நல்ல உயர்ந்த பொசிஷனுக்கு போவார், வாழ்க்கையை மாறிடும். இதுதான் 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம். இது பாசிட்டிவா அமைஞ்சதுன்னா. நெகட்டிவா அமைஞ்சதுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். நெகட்டிவ்ல போக வேண்டாம். இந்த மாதிரி 8ஆம் அதிபதி பாசிட்டிவா 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்களே குருவை தேடி போகாம, அல்லது நீங்களே ஒரு மென்டாரை தேடி போகாம அவரே உங்களை தேடி வருவார். அப்படி எதுவும் வரல அப்படின்னா கூட ஒரு ஒரு புத்தகம், இல்லை ஏதாவது ஒரு சொற்பொழிவு, ஒரு நல்ல ஜோதிடர், ஒரு நல்ல ஆன்மீக குரு, இவங்களுடைய பரிச்சயத்தினால, ஒரு சந்திப்புனால இவங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா, தந்தையினுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுல தான் இருக்கும். தந்தை வந்து சிரமப்படுறவராக இருப்பார். பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு பிழைக்க வந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருப்பார். இதை தவிர நெகட்டிவ்னா அடிக்கடி வேலை மாற்றுதல் இருக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு தட்டி போகும், ஓய்வு எடுக்கும் பொழுதும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையாமல் போறது கூட வாய்ப்பு இருக்கு, அந்த பாக்கியம் கம்மியாகிறதுனால. பொதுவாக அஷ்டமாதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாருன்னா நம்ம வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு புதிய அறிவு, ஒரு புதிய மொழி, ஒரு புதிய திறன் மேம்பாடு, ஒரு புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது இடங்கள், புதிய மனிதர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் பண்ணும் பொழுது ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் கூட பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாருன்னா. சரி நண்பர்களே, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாருன்னா என்ன நடக்கும்? பொதுவாக 10ஆம் வீடுனா என்னங்க? எல்லாத்துக்கும் தெரியும், தொழில் பாவகம், பதவி, அரசு பதவி, சமூக மரியாதை, பொறுப்புணர்வு. ஸோ இந்த மாதிரியான கர்மஸ்தானம், இந்த மாதிரியான இடங்களுக்கு 8ஆம் பாவதி வந்தார் அப்படின்னா, இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, ரொட்டீனாக இருக்காது. இப்போ காலையில் 9 மணி
ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு வர்றது, ஒரே டேபிள்ல உட்காந்துட்டு அப்படியே டேபிள தொடச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரே மாதிரியான ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் ஒரே கம்பெனில இருந்தாலும் ப்ராஜெக்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம், 30 வருஷம் ஒரே கம்பெனில இருப்பாங்க. இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஜம்ப் அடிக்க இவங்க லைஃப் வந்து உயர்ந்துகிட்டே போகும். 8ஆம் அதிபதி வந்து 10ஆம் வீட்ல இருக்கும் பொழுது, இவங்க வந்து தொழில் மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இவங்க முன்னேற்றம் அதிகமா இருக்கும். இது தொழில் ஸ்தானம்னு சொல்லிட்டோம். எந்த எந்த தொழில் இவருக்கு பொருந்தும் அப்படின்னா, 8ஆம் அஷ்டம ஸ்தானத்தினுடைய அதாவது வந்து அந்த பாவகத்துல அஷ்டம பாவகத்துல என்னென்ன தொழில் காரகத்துவங்கள் வருதோ, இது எல்லாமே அவருக்கு பொருந்தும். காலபுருஷ தத்துவப்படி. ஆராய்ச்சி, இன்சூரன்ஸ், மறைந்திருக்கும் விஷயங்கள வெளிய கொண்டு வரது, ஆடிட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரன்சிக் சயன்சஸ், மைனிங், ஆயில் அண்ட் கேஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ டேட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, டேட்டா ரெக்கவர் பண்ணி குடுக்கறது, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டு, ஒரு எமர்ஜென்சி சர்வீஸு, அ சைக்காலஜி, அஸ்ட்ராலஜி இந்த மாரியான தொழில்கள்ல வந்து இவங்க மிகப்பெரிய சாதனை செய்யலாம். இவங்க தொழில் மாற்றம் அமைப்பு உள்ளவங்க அப்படின்றதுனால, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரே நிறுவனத்தில இருக்கிறத விட, இவங்களே டெம்பரவரியா ஒரு கன்சல்டன்சி, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்றது, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ல கம்பெனில இருந்தீங்கன்னா, அடிக்கடி இந்த மாறுதல் வந்து உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். ஆ மேற்கொண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி வந்து அவங்க ஜாப்ப வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். மத்தவங்க வெளியிலருந்து பார்க்கும்போது, இவர் வந்து ஒரு நிலையான வேலையில இல்லன்னு நெனைக்கலாம். ஆனா, இவர் ஒவ்வொரு நிறுவனம் மாறும் பொழுதும் மிகப்பெரிய வெற்றி அடைவாரு. மிகப்பெரிய சம்பளத்த அடைவார். இது வந்து அஷ்டமாதிபதி 10ஆம் வீட்ல இருக்கும்பொழுது வரக்கூடிய தன்மைகள். இதே அஷ்டமாதிபதி 11ஆம் வீட்ல இருந்தால் 11ஆம் வீடுனா என்னங்க? லாபம், காரகத்துவம் சொல்றேன். லாபம், நண்பர்கள், மூத்த சகோதரர்கள், இவருடைய அபிலாஷைகள், இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ், சமூக ஆதரவு இவற்றையெல்லாம் குறிக்கும். இங்க போயிட்டு ஒரு 8ஆம் அதிபதி எ அமர்ந்தார் அப்படின்னா, வாழ்க்கை வந்து இவங்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும். பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆ இப்ப எப்படின்னா, எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி குறையும். எதிர்பார்ப்புகள் குறைச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆ ஒரு நல்ல வேலையில உட்காந்துட்டீங்க, நல்ல சம்பளம் இருக்கு. ஓகே, ரைட். இது நல்லா நம்ம செட்டில் ஆயிட்டோம். இத வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வரலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க லைஃப் நல்லாருக்கும். இல்ல இது எனக்கு சம்பளம் பத்தாது. நான் பிசினஸ் தான் பண்ண போறேன். இல்ல வெளிநாட்டுக்கு போகணும். அப்படின்லாம் போனாங்கன்னா, அந்த பக்கம் போயிட்டு எகைன் மறுபடியும் நம்ம அமைதியான வாழ்க்கையே போதும். நம்ம ஒரு சிம்பிளா ஜாப் அமைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற அந்த மாரியான தன்மைக்கு இவங்க வந்துருவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் நிலையான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் வருவாங்க, நண்பர்கள் போவாங்க. நண்பர்கள் மூலம், மூத்த சகோதரர்கள் இல்ல மென்டார்ஸ் மூலம் இவங்க வந்து ஒரு கர்ம பாடத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப லேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணப்படுறோம். மத்தவங்களால நம்ம யூஸ் பண்ணப்படுறோம்ன்றதே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதனால அவங்க வருத்தப்பட வேண்டாம். ஒரு நபர் போனா இன்னொரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இவங்க அடுத்தடுத்து இவங்க பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே எதையும் எதிர்பார்க்காம ஒரு இலக்க செட் பண்ணி, அந்த இலக்க நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நிஷ்காம கர்ம யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? பகவத்கீதையில. அந்த மாரி பலன்கள அதிகமா எதிர்பார்க்காம, அந்த இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படி போகும் பொழுது, ஒரு கட்டத்தில திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய சாதிச்சிருப்பீங்க. அதனால முயற்சி பண்ணிட்டே இருங்க. 8ஆம் அதிபதி 11ஆம் வீட்ல அமர்வது சற்று நெகட்டிவ்னாலும், நெறைய கர்ம பாடங்களை படைச்சு, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதற்கு அந்த அனுபவங்கள் ரொம்ப துணையா இருக்கும். சரி நேயர்களே, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் அமர்ந்தால், 12ஆம் பாவம்னா உடனே பயப்பட வேண்டாம். இது வந்து விரயஸ்தானம் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். 12ஆம் பாவம் வந்து ஆம், உங்களுடைய நல்ல தூக்கத்தையும், சுகத்தன்மையும் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம். மோட்சஸ்தானம், மோட்ச பாவம். தியானம், துறவு, நீங்க இறக்கும்போது எந்த அளவுக்கு நிம்மதியா இறந்து போவீங்க, அந்த மாரியான பல விஷயங்கள சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். ஸோ
இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய காரகத்துவங்கள் பார்க்கும் பொழுது இது ஓகே. இது வந்து விரயஸ்தானம், செலவு ஸ்தானம், வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒருத்தருடைய ஆன்மீக அனுபவங்களையும், ஆன்மீக முயற்சிகளையும், ஆன்மீக முயற்சி வெற்றி பெறுமா என்பதையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 12ஆம் ஸ்தானம். தியானம், துறவு, மோட்சம், தனிமை, மருத்துவமனை, படுக்கை, தலையணை, படுக்கை இவற்றை எல்லாமே குறிக்கக்கூடிய பாதங்கள். நம்ம போடுற செப்பல் கூட இந்த 12ஆம் பாவம் தான் முடிவு பண்ணும். எந்த மாதிரி செப்பல் போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல போய் 8ஆம் அதிபதி உட்கார்ந்தாருன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவர்களுக்கு 8ஆம் அதிபதி திசை வரும் பொழுது அவர் 12ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாருன்னா எதிர்பாராத செலவுகள் வரும். இது பாசிட்டிவா இருந்தால் அது சுக விரயமா இருக்கும். நெகட்டிவா இருந்தால் நிறைய பொருள் நஷ்டம், உறவுகள் நஷ்டம், உறவுகள் பகை. வெளிநாட்டுக்கு சென்றாலும் அங்க போய் சரியா நம்ம போய் ஒரு பொருள் ஈட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு பட்ஜெட்டிங், ஒரு ஜோனல் வச்சு நம்ம வந்து செலவுகளை கட்டுப்படுத்தணும். இதுதான் செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி டிசைட் பண்ணி சிக்கனமா நம்ம வந்து செலவு பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கணும். எதிர்பார்ப்பு அதிகமா வைக்காம ஒரு குறைந்த செலவினங்கள் மூலம் பற்று இல்லாம ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணும். இவர்கள் நிறைய தானம் செய்யணும். தன்னை விட கீழே இருக்க மக்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்த வந்து உதவிக்கிட்டே இருக்கும். செப்பல் இல்லாதவங்களுக்கு, அதாவது செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு கொடுக்கறது வந்து, துணி கொடுக்கறதுல இருந்து, உணவு தானத்தில், அன்னதானத்துல இருந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பா தனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் யாராவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை மருந்து வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் அங்கே உட்காந்து ஒரு உடல் ரீதியாக ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ஒரு அவங்களுக்கு கூடமாட இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக அவங்க வெளியே வர 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 வரைக்கும் இருந்து பணம் கொடுக்க முடியலனாலும் கூட ஒரு அன்பை நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயில்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு வந்து உங்கள் பர்த்டே அன்னைக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அன்னதானம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். நூலகங்களுக்கு புத்தகம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு கிடையாது. உங்களுடைய கர்மாவை மாற்றக்கூடிய முதலீடு. ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் சொன்ன இந்த மாதிரியான முதலீடு பண்ணுங்க. கர்ம முதலீடு பண்ணுங்க. ஒழுங்கான ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை வச்சு உங்களுடைய ஃபினான்ஸை வந்து பார்த்துக்கோங்க. குறிப்பாக வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம், மாட்டிக்குவீங்க. மிக சரியாக ஃபார்ம் 16 வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. இல்லை ஒரு ஆடிட்டரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக ஐடிஆர்னா கரெக்டாக ஃபைல் பண்ணுங்க. இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக வந்து ஃபைன் போட்டுருங்க. நீங்கள் தனியாக அலோன்னஸாக உங்களுக்கு இருந்தால் கூட, வெளிநாடுகள்லையோ குடும்பத்தோடு இருந்தால் கூட அந்த ஒரு தனிமையை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதை தியானமாக மாற்றுங்க. ஏன்னா கூட்டத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட். தனியாக இருந்தால் உங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அது இன்னும் அது அந்த அந்த தனிமையை வந்து வருத்தப்படுறதை விட அதை என்ஜாயபுளாக மாற்றிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு யாத்திரை, ஒரு தியான முகாம், ஒரு மலை பயணம், அதாவது மவுண்டைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஒரு முகம் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒரு பயணம் போகிறது, இல்லைன்னா வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்குறது, இவை எல்லாமே இந்த 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை, கர்ம வினையை குறைக்கும். எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் தியானம் பண்ணுங்க. பிரம்மரி அப்படின்ற ஒரு தியான பயிற்சி இருக்கு. இது எல்லாமே வந்து மைண்டை வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் சொன்னாலும் கூட ஒரு சில மைனஸ் பாயிண்டை ஏற்படுத்தும். இது எல்லாமே நான் சொன்ன அந்த வழிமுறைகள், வாழ்வியல் பரிகாரங்களை வச்சு நீங்கள் மீண்டு வந்துடலாம். இந்த 3 பகுதியெலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, 8ஆம் பாவம், அது 8ஆம் பாவ அதிபதி அப்படின்னாவே பயப்படாதீங்க. 8ஆம் பாவம் அதிபதி வந்து உங்களை அழிக்க வரல, ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கு. ஸோ ஒரு விதை மண்ணுக்குள் புதைஞ்சி விதை உடைஞ்சாதான் மரமாக மாறும் இல்லையா? ஒரு 1000 உளி அடி பட்டாதான் அது சிவலிங்கம். இல்லை அது வெறும் கல்லுன்னு போட்டு மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு தங்கம் நெருப்புல உருகாம நகையா மாறாது. அழுத்தத்தை சந்திக்காம கரி வந்து வைரமா மாறாது. தத்துவம் கிடையாது. இந்த 8ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய சோதனைகளை நீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிறதன் மூலம், மாற்றத்தை வந்து அன்போடு ஏத்துக்கிறதன் மூலம், பயத்தை கைவிடுவதன் மூலம் ஒவ்வொரு சோதனையும்
உங்களுக்கு வரக்கூடிய பாலம் அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கிறதன் மூலம் நம்ம இந்த 8ஆம் அதிபதியுடைய திசையை வந்து அவர் எந்த பாவத்தில் இருந்தாலும் நம்ம தாண்டி வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி 5, 8, 11, 12 இருக்கும்போது சில தொந்தரவுகளை கொடுப்பாரு. ஸோ அது உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி அமைக்கிறது மூலம் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த 8ஆம் அதிபதியினுடைய தன்மை அப்படின்றத பொறுத்து ஒருத்தருடைய லக்கண பலம், கிரக பலம், பார்வைகள், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில ராஜயோகங்கள், கர்மாதிபதி யோகம், அம்ச யோகம், இந்த மாதிரி சில யோகங்கள், ஒரு நல்ல தசாபுத்தி வர்றது, நவாம்சத்துல கிரகங்களுடைய வலிமை, கோச்சார கிரகங்களுடைய தாக்கம், இவற்றை எல்லாத்தையும் பொறுத்து இதெல்லாம் மாறும். நான் இந்த 3 பகுதியில் சொன்ன எல்லா விஷயங்களும் பேசிக்கா ஒரு கிரகத்தை வச்சு 12 பாவங்களில் சொன்னதுதான். ஸோ இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதே நேரத்தில் நான் சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய லைஃப்ல நடந்தா அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக உங்கள் லைஃப் அமைச்சிக்கலாம். இந்த பதிவு கொஞ்சம் ரொம்ப நீண்டு போகுது. சரி நண்பர்களே, இத்துடன் இந்த சிறிய பதிவை முடித்துக் கொள்கிறேன். முருகப்பெருமானை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி.